வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் நமோ நாராயணாய. கடவுளின் கருணை பார்வை என்றுமே உங்கள் மேல் விழுந்து கொண்டே இருக்கும். சோதனைகளை கூட சாதனைகளாக்கி விடுவீர்கள். சனீஸ்வர பகவான் ராசிநாதனாகவும் உங்கள் நட்சத்திரங்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் கோள்களின் நிலை: உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்தில், 3இல் ராகு, 4இல் செவ்வாய், 5இல் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, 9இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையில் சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். புதன், சுக்கிரன் இந்த மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். பொதுவான பலன்களை பார்க்கலாம். உங்கள் ஜீவன தொழில்கள் முன்னேற்றம் காணும். வருவாய் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை சீராக பராமரிப்பீர்கள். நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி திருப்தி அடைவீர்கள். பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தூக்கம் பாதிக்கப்படலாம். உங்கள் காதல் வெற்றி பெறலாம். மாணவர்களுக்கு இது உகந்த காலமாக அமையும். நிதிநிலை: உங்கள் வருமானம் உயர வாய்ப்புள்ளது. உங்கள் சேமிப்பு உயரும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உங்கள் சொந்த ஊரில் உள்ள சொத்துக்களை விற்க ஏற்பாடு செய்வீர்கள். குழந்தைகள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உத்தியோகம்: வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள். அடுத்தவர் விஷயங்களில் தலையிட்டால் பிரச்சனைகளை சந்திக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எதிர்பார்த்த இடமாறுதல் உண்டாகலாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்பை, ஈகோவை குறைத்து கொண்டு வேலையில் கவனம் செலுத்தினால் நிலைமை மோசமாவதை தடுக்கலாம். அடுத்ததாக தொழில்: ஆடைகள், விளையாட்டு சாமான்கள், பெண்களின் அழகு சாதனங்கள் போன்ற தொழில்கள் வளர்ச்சியை காணும். இந்த மாதம் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுவது நல்லது. பணப்பரிவர்த்தனை செய்யும் போது கவனமுடன் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்களில் நீங்களே நேரடியாக ஈடுபடுவது இழப்பை தவிர்க்கும். ஆரோக்கியம்: உங்கள் தூக்கம் பாதிக்கப்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரிடம் தொடர் ஆலோசனைகளை பெற்று அறிவுரைகளையும் பின்பற்றுவது நல்லது. கலைஞர்கள் வாய்ப்புகள் சிறப்பாக பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். வெகுஜன மரியாதையை பெறுவீர்கள். ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி கிடைக்கும். உங்கள் விடாமுயற்சியால் வெற்றிக்கு காரணமாக அமையும். இனி நட்சத்திர பலன்களை காணலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். உறவினர்கள் நன்மை செய்வார்கள். குழப்பங்கள் நீங்கி தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். காரியங்கள் அனுகூலமாகும். திருவோணம் நட்சத்திரம். மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். விளையாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். விஐபிக்களின் நட்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் கடன் பிரச்சனை தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளில் எதிர்ப்புகள் அகலும். வழக்குகள் சாதகமாக முடியும். இந்த மாதம் மிதமான நல்ல பலன்களையே காணவிருக்கிறீர்கள். ஆஞ்சநேயரை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.